வணக்கம், வெல்கம் டு தி வாட்டர் தமிழ். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து டுடே ஆரம்பிக்குது. இப்போது இதில் தான் சுப்மன் கில்லுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அண்டு ரொம்ப சேலஞ்சஸ் வந்து சுப்மன் கில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு 5 டெஸ்ட் மேட்ச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, பவுலிங், ஓகே, பேட்டிங், 11 எப்படி செட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நிறையா விஷயம் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவர் வின் பண்ண போகிறாரா எப்படின்னா நம்ம அந்த சீரீஸ் முடியும் போது தான் நமக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்கள் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த பிச்சு இப்படி இருக்க போகுது, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி பவுலர்ஸ் வச்சுக்கணும், இது மாதிரி பிளேயர்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு வருவாங்க. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, பும்ரா வந்து 3 மேட்சஸ் தான் விளையாட போகிறோன்னா ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பும்ரா வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஃபஸ்ட்டு சுப்மன் கில்ல கேட்டோன்னா போடும் பொழுதே ஒரு விஷயம் பேசணும். ஏன் சுப்மன் கில் கொடுக்குறாங்க, பும்ரா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசணும். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பும்ராவே சொல்லியிருந்தாங்க, என்னை வந்து கேட்டாங்க, பட் என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப இன்ஜுரி, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஆளை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் சுப்மன் கில்லுக்கே போயிருக்காங்க. டைரெக்டாக சுப்மன் கில்கிட்ட வரல அப்படிங்கிற நியூஸ் தான் நமக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியாக போயிட்டு இருந்துச்சு. அது அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இந்த கில் வந்து அவங்க பேட்டர்ஸையும் பவுலர்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. ரெண்டாவது ஆப்போசிட்டில் உள்ள பேட்டிங், அவனோட பவுலிங் பார்க்கணும். நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு சொன்னால், இங்கிலாந்து டீம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. நம்ம டீமில் பார்த்தோம்னா சிராஜ் அண்ட் பும்ரா இருக்காங்க, ஜடேஜா இருக்காங்க. ஆனால் அவங்க டீமில் அப்படி இல்லை. ஹார்ஸ் இருக்கார், டங் சொல்லியிருக்காரு, அப்புறம் ஒரு ஸ்பின் பவுலர், எல்லாமே கிறிஸ் வோக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காரு, நிறைய இன்ஜுரியிலேருந்து திரும்ப வந்திருக்காரு. அப்புறம் வந்து ஆர்ச்சர் வந்து அவர் இன்ஜுரி காரணமாக விளையாடலை. அது மாதிரி பார்க்கும்பொழுது அவங்க டீம்லேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இந்தியா டீம் அப்படிங்கிறதான் பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த பிச்சு வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருக்கு, இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா வெர்சஸ் எங்களோட ஒரு ஆஷஸ் தொடர் மாதிரி நாங்கள் இதை கொண்டு போக பார்க்குறோம். அந்த டோர்னமெண்ட் எவ்வளோ ரெவென்யூ எடுக்குமோ அந்த ரெவென்யூவை நாங்கள் இந்த டீம் எடுக்க பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்கிறவங்க. கண்டிப்பாக இது ஒரு எல்லா டெஸ்ட் மேட்சுமே ஒரு 5 நாள் போகிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுற மாதிரி தான் அவங்க பிச்சும் ரெடி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது பேட்டிங் சர்ஃபேஸாக இருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் சர்வீஸாக இருந்தால் தான் 5 நாள் மேட்ச் போகும், அப்போ தான் அவங்களுக்கு ரெவன்யூ அதிகம் ஜென்ரேட் ஆகும். அது மாதிரி தான் மேட்சை கொண்டு போக பார்ப்பாங்க. அது மாதிரி தான் பிச்சும் ரெடி ஆகும். நல்லா பேட்டிங், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்க்கலாம். இதில் பும்ரா வந்து 3 மேட்ச் விளையாட போகிறாரு. 3 மேட்ச் எங்கே பும்ராவை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதில் டிஃபிகல்ட்டிஸ். அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறது தான் இது. நம்ம இந்த மேட்ச் வின் பண்ண போகிறோமா இல்லையாங்கிறதே இருக்கும். பும்ரா மட்டும் இல்லாமல் இதில் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அதீப் சிங் இருக்காங்க. இவங்க 3 பவுலர்ஸில் யாராச்சும் நல்லா இந்த டோர்னமெண்ட்டில் கிளிக் ஆனாங்கன்னா செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இந்தியா டீமுக்கு. அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், அவங்களாம் டெபியூ ஆக வேண்டியது இருக்குது. அவங்க 2 பேரில் யார் டெபியூ ஆகுறாங்கன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப நாளாக டொமஸ்டிக் விளாண்டுட்டே இருக்கார். சாய் சுதர்ஷன் செம்ம டேலண்ட். அவர் இப்போ தான் ஐபிஎல் நல்லா ஃபார்மில் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா என்னென்னு நம்ம இதை பொறுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸில் யார் அதிகம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்கும்பொழுது இந்த டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம், அதாவது டாஸ் வின் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பவுலிங் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது.